வக்கீல் நோட்டீஸ்ல ஏதோ தப்பு இருக்குமா? நான் அவர்கிட்ட பேசி பார்த்துட்டேன். கண்டிப்பா அவர் மேல எந்த தப்பும் இல்லம்மா. அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும் பார்வதி? அம்மா, என்ன தப்பா நினைக்காதீங்க. அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்க மாட்டாரு. எனக்கு புரியல பார்வதி. நான் இவ்ளோ சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எதுக்கு அவருக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அவர் மேல உனக்கு என்ன அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவ்வளோ ஒரு மரியாதை? காதலிச்ச பொண்ணுக்காக இந்த சொத்தே வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டவருமா அவரு. அந்த வயசுலயே அவருக்கு சொத்து மேல ஆசை இல்ல. எல்லா ஆசைகளும் முடிஞ்ச இந்த வயசுலயாமா அவர் சொத்துக்கு ஆசைப்பட போறாரு? இது நியாயமான கேள்வி. ஆனா சொத்துல பங்க அவர் அவருக்காக கேட்கவே இல்லையே. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கான், அந்த பொண்ணுக்காக அவர் கேட்டிருக்காராம். இல்லம்மா, தன்னோட பொண்ணுக்காக கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டாரு. அது எப்படி நீ இவ்ளோ உறுதியா சொல்ற பார்வதி? பெத்த பொண்ணுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக கண்ணு முன்னாடி உயிரோட இருக்கிற பொண்ண மனச கல்லாக்கிக்கிட்டு செத்து போயிட்டான்னு பொய் சொல்லிட்டு அவர் தவிச்ச தவிப்பு எனக்கு நல்லா தெரியுமா. தனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அங்கீகாரம் கிடைக்காம போனா அதனால ஏற்படுற வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. சரி, கம் டு தி பாயிண்ட். என்ன சொல்ல வர? என்ன மன்னிச்சிருங்கம்மா. என் பிறப்பு ரகசியத்தை நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். நீங்க என்கிட்ட கேட்டு நான் பதில் சொல்லாம மறுத்த ஒரே கேள்வி, என் அப்பா யாரு? அதுக்கு இப்ப நான் பதில் சொல்றேம்மா. ஆதி பரமேஸ்வரன் ஐயாதான். அப்பா எது தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ சொல்லிட்டான். பார்வதி சொன்னது உண்மைதாமா. ஆதி பரமேஸ்வர ஐயா கிட்ட இருந்ததா இந்த கையால பார்வதிய வாங்கின. அவரோட பொண்ணான என்ன நீங்க இந்த பரம்பரையோட மூத்த மருமகளா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் ஏமா சொத்தை பிரிச்சு கேட்க போறாரு? அம்மா, பார்வதி சொல்றது உண்மைதாம்மா. வக்கீல் நோட்டீஸ் மாமா அனுப்பல, நந்தினி தான் அனுப்பியிருக்கா. நம்ம குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த அவ பிளான் பண்ணிருக்காமா. இதுவும் அந்த நந்தினியோட வேலைதான். என்னால இனிமே பார்வதிக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. இனிமேல் நான் இங்க இருக்கிறது நல்லதே இல்ல. என் காத்து கூட இந்த வீட்டுக்குள்ள படக்கூடாது. இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடலாம். நில்லுங்க. நான் இவ்வளவு சொல்லியும் நான் தான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினேன்னு நீ நம்புறியாகிலா? அந்த வக்கீல் நோட்டீஸ்ல சொத்துல பாதிதான் நீங்க கேட்டிருக்கீங்கன்னு எழுதியிருக்கு. இது பாதி இல்ல. ஆதிக்கடவுர் பரம்பரையோட ஒட்டு மொத்த என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ எல்லாத்தோட டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. இத உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாம்.
எனக்கு எனக்கு நீங்க தான் வேணும்னு. இந்த வீட்ல என் கூடவே எப்பவுமே இருந்திருங்கன்னு, இந்த வீட்டை விட்டு போகாதீங்கன்னு. உங்க தங்கச்சி இந்த அகிலா அகிலா கேக்குறேன்னு, என் கூடவே இருந்திருங்கன்னு, போகாதீங்கன்னு. எனக்கு சொத்தெல்லாம் வேண்டான்னு, நீங்க தான் வேணும். அண்ணே, நீங்க என்கிட்ட இருந்து விலகி இருந்த இத்தனை வருஷத்துல ஒரு வார்த்தைக்கு கூட, ஒரு பேச்சுக்கு கூட நான் யாரையும் அண்ணான்னு கூப்பிடவே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல என்னால வேற யாரையும் பார்க்கவே முடியல. அப்படி யாரையுமே கூப்பிடக்கூடாது நான் வைராக்கியமா இருந்தேன். நீங்க தான் என் அண்ணா. எனக்கு வேற யாரும் இல்ல, நீங்க தான் என் அண்ணா. உங்களை தான் நான் அண்ணான்னு கூப்பிடுவேன். எனக்கு இப்போ அம்மா அப்பா எல்லாம் நீங்க தான் அண்ணன். ஒரு அப்பாவா கூட நீங்க இருந்து என்ன பாத்துக்க மாட்டீங்களா? நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் உங்க கூடவே இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன். உட்காருங்க அண்ணே. அகிலா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நீங்க நடந்து வரும்போது அப்படியே நம்ம அப்பாவை பார்த்த மாதிரியே இருந்ததுன்னா அப்படியே இருக்கீங்க. வாங்க அண்ணே, சாப்பிடலாம் அண்ணே. சாப்பிடலாம். என்ன எனக்கு பிடிச்ச ஐட்டமா பண்ணி வச்சிருக்க? அப்பா, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி அம்மா தான் சமைக்க சொல்லிருக்காங்க. ஆமா அண்ணே, நீங்க எங்க கூட இல்லைன்னாலும் உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிற விஷயத்த நான் மறக்கல. என்னென்ன ஏன் அமைதியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் முத்தலகம் எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு போடுவான். நான் வீட்டுல இல்லாத குறைய அவ பாத்துக்கிட்டா. ஆனா அவ போனதுக்கு அப்புறம் என் நாக்கெல்லாம் செத்து போச்சுமா. மாமா, அத்தை போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா? போட்டோ எதுக்கு மாப்பிள்ள? அதான் உங்க பக்கத்துல பார்வதி இருக்காளே, பார்வதியை பார்த்தா அப்படியே உன் அத்தையை பார்த்தது மாதிரியே இருப்பான். அப்போ சின்ன வயசுல யார் மாதிரி இருந்தீங்கய்யா? பெரிய மாப்பிள்ள ஆதி மாதிரி தான் இருந்தேன். இந்த டிஜிட்டல் காலத்திலேயே என்னோட ப்ரோ லவ் சொல்றதுக்கு 1 இயர் எடுத்துக்கிட்டாப்ல. அந்த காலத்துல எல்லாம் இது எதுவுமே இருக்காது. நீங்க எப்படி லவ் சொன்னீங்க? அண்ணாமலை மூவி ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தலைவருக்காகவும் மத்த 3 ஷோ குஷ்புக்காகவும் பார்த்தேன். Such a beautiful girl. அம்புட்டு அழகு. ஆமா மாமா, குஷ்பு மேடம் பியூட்டிஃபுல் தானே? No, 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 no. I am talking about my முத்தழகு. அந்த நைட் ஷோவை பார்க்க டிக்கெட்டை வாங்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ
அந்த நைட் ஷோவை பார்க்க ம் டிக்கெட்டை வாங்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஏய் என்னடா இன்னும் கோபியும் சுதாகரும் வரல? வரேன்னு சொன்னானுங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னடா இது? டேய் மச்சான், ஒருவேளை அவங்க வரலனா பேசாம இந்த டிக்கெட் எல்லாம் பிளாக்ல வித்துடலாமாடா? டேய் என்ன மாப்பிள்ள இது? இருடா, வருவானுங்க. அப்படியெல்லாம் பிளாக்ல விக்கணும்னு அவசியமே இல்ல. அதுக்கு இப்படியா? அவனுக்கு வரலன்னா என்ன, சீட்லாம் ஃப்ரீயா இருக்கட்டும். ஆ. சரி ஓகே. எங்க சொல்லுங்க. நாங்க அண்ணாமலை படம் பார்க்கலான்னு வந்தோம். ஆனா எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. ஆ, 2 ஷோக்கு தான் எங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைச்சது. உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் இருந்தா கிடைக்குமா? டிக்கெட். டேய், டிக்கெட். மச்சான், என்னடா? என்னடா பண்ற? என்னங்க? ஏய், அது நமக்கு வச்சிருந்ததுடா. வச்சுக்கோங்க, இருக்காண்டி. ஆ, இருக்காண்டி. வாங்கிக்கோங்க. நீங்க போய் படம் பாருங்க. டேய், இந்தாடா. என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்ட? டேய், சும்மா இரு. மாப்பிள்ள ஆ, ஆ, பணம் ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேணாங்க. தலைவர் படம்ல. போங்க, போய் என்ஜாய் பண்ணுங்க, போங்க. அடப்பாவி. டேய், வா 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 வா. டேய், மாப்ள. டேய், சீக்கிரம் வாங்கடா. டேய் எங்க போற? அந்த சைடு இல்ல, இந்த சைடு. பக்கமா. சரியான தரம் வேற மாதிரி. சூப்பரா இருந்துச்சுடி. ஆமா, இன்னும் நிறைய ஷோ பார்க்கணும். எங்க? ம், படம் பாத்தீங்க, எதுவும் சொல்லாம போறீங்களே? ம், படம் நல்லா இருக்குங்க. ஒரு நிமிஷம். படம் நல்லா இருக்குன்னு எனக்கும் தெரியும். வேற எதுவும் சொல்லாம வேற என்ன சொல்லணும்? அ, அ, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள பிச்சு வதறான்? இத பாரு. டிக்கெட் கொடுத்ததுக்கு நன்றி வேணா சொல்றேன். ஆனா காதலிக்கிறேன்ல சொல்ல முடியாது. இருங்க இருங்க. நீங்க சொல்லலாம் என்ன? நான் சொல்றேன். நான் உன்னை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. எங்க என்ன எதுவும் சொல்லாம போறீங்க? எங்க? மாமா சூப்பர் மாமா. ரஜினி சார் படம் பார்த்துட்டு கமலஹாசன் சார் ஸ்டைல்ல ப்ரொபோஸ் பண்ணிருக்கீங்க. அங்க நிக்கிறீங்க மாமா, கலக்கிட்டீங்க. மாமா, சாப்பிடும் போது கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அத்தையை நீங்க எங்க பாத்தீங்க? அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. ஐ குட் நாட் ஃபைண்ட் இட். முடியல. அப்புறம் தேட்டர், கோயில், ஃபர்ஸ்ட் ஸ்டாப்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். எங்கேயும் கிடைக்கவே இல்லை. இந்த யூனிவர்ஸ் கிட்ட நாம எதை திரும்ப திரும்ப கேட்கிறோமோ அதை ஒரு நாள் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். அப்படித்தான் முத்தழகம் ஒரு நாள் என் முன்னாடி வந்து நின்னா. எப்படின்னா, என் வீட்டு மெய்டு செண்பகத்தோட பேத்தி தான் முத்தழகு. செண்பகத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி முத்தழகம் அனுப்பி வச்சாங்க. என் முத்தழகம் என் வீட்டுல ஒரு நாள் என்னோடவே இருந்தாள்.
மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. எதுக்கு? என் அப்பா யாருங்கிற உண்மைய நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன்ல, அதுக்காக. நீ எது பண்ணாலும் அது உனக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கே நல்லதுதான் பண்ணுவேன். அதான் உனக்கு எப்ப தோணுதோ அப்ப நீ ஏன் சொல்லுவேன், நானும் அமைதியா இருந்தேன். நீங்க பார்த்து பார்த்து எனக்காக பண்றீங்க எல்லாத்தையும், என்ன முழுசா புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம அப்பப்ப உங்களை கோவப்படுத்திடுறேன்ல மாமா. நீயும் என்ன மன்னிச்சிட்டு பார்வதி. எதுக்கு மாமா? உன்னோட அப்பா ஆதி பரமேஸ்வரன் மாமான்னு எனக்கு எப்போ தெரியும். அப்படியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? கோவப்படாத பார்வதி. நீ ஏன் எப்போ உண்மையா சொல்லுவேன்னு நானும் அமைதியா இருந்தேன். ஆனா சூழ்நிலை தானா எனக்கு உண்மை தெரிய வந்துருச்சு. தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி இருந்திருக்கீங்கல்ல. உங்க மேல கண்டிப்பா நான் இப்ப கோவமா தான் இருக்கேன். கோவமா இருக்கியா? சரி, இப்போ கோவம் குறையணும் அவ்வளவுதானே? குறைச்சிட்டா போச்சு. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்னா ஒண்ணும் இல்ல. மாமா மாமா விடுங்க மாமா, யாராவது வர போறாங்க. ஏய், நம்ம பெட்ரூம்குள்ள யார் வர போறா சொல்லு? எல்லாரும் வருவாங்க. மாமா முதல்ல கீழே இறக்கி விடுங்க மாமா, எனக்கு கோவம் அதெல்லாம் முடியாது. போயிடுச்சு. விடுங்க. கோவம் குறைய வரைக்கும் நான் கீழே இறக்கி விடுவேன். அதான் எனக்கு கோவம் போயிடுச்சு மாமா. என்ன செய்யலாம், உன்னை சேர உள்ளம் தவிக்கின்றது. என் செல்ல மாமா சிரிப்பில்தான் என் சோகம் எல்லாம் தொலைகிறது. என் காதலே உன்னை சேரவே ஆன்மகனாய் பிறந்து வந்தேன். உன்னோடுதான் நான் நம்ம ஜமீன் கூட்டமைப்பு தலைமை பதவியில நம்ம ஆதிக்கடவுள் பரம்பரை தான் இருக்கணும். நீ உன்னோட மனசை மாத்திக்கிட்டு பார்வதிய ஜமீன் கூட்டமைப்பு தலைமை பதவியில உட்கார வைக்கணும். இதுதான் என்னுடைய கடைசி ஆசை. நிறைவேற்றி வைக்கிறியாங்களா? கண்டிப்பாண்ணே, உங்க ஆசைய நான் நிறைவேற்றி வைக்கிறேன். பார்வதிய தலைமை பதவியில நான் உட்கார வைக்கிறேன். நீ போய் தூங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் ஒன்னா இருக்கோமா? ஒரே வீட்ல இருந்து இப்படி ஒன்னா சாப்பிடும் போதுதான் என் அறியாமலேயே எனக்கு அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னு. அவங்க இப்படி நம்மள பாத்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. படுக்க போலான்னு தான் போனேன். ஆனா அம்மா தாலாட்டு காதுல கேக்குற மாதிரியே இருந்துச்சு. தூங்கு.
முத்தழகு, வந்துட்டியா முத்தழகு? ம்ஹும். நான் வரல, நீங்க தான் வந்திருக்கீங்க. முத்தழகு, உன்னை பார்க்காம இத்தனை வருஷம் நான் தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? என் உயிர் பிரிஞ்சு போனாலும் எப்பவுமே நான் உங்களை சுத்தியே தாங்க இருக்கேன். நம்ம இனிமே எப்பவும் பிரிய மாட்டோம்ல. பிரியவே கூடாது. அண்ணே, அண்ணே எழுந்துறீங்க, பொழுது விடிஞ்சிருச்சு. அண்ணே எழுந்துறீங்க, வாங்க காஃபி குடிக்கலாம். அண்ணே, 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 அண்ணே எழுந்துறீங்க. அண்ணே, 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 அண்ணே எழுந்திருங்க அண்ணே, அண்ணே, அண்ணே எழுந்திருங்க. பார்வதி அம்மா, அண்ணே, 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 அண்ணே எழுந்திருங்க அண்ணே, அண்ணே எழுந்திருங்க அம்மா, என்னமாச்சு? அம்மா, பார்வதி, அண்ணே அண்ணே கூப்பிட்டா எழுந்திருக்க மாட்டேங்கிறாரு. நீ எழுப்பு பார்வதி, நீ எழுப்பு. அப்பா, அப்பா, அண்ணே, அப்பா என்னமாச்சு? அண்ணே எழுந்திருங்க. அப்பா, அண்ணே, அண்ணே இங்க பாருங்க. அண்ணே எழுந்திருங்க. எழுந்திருங்கப்பா. அப்பாவை நல்லபடியா மன நிறைவோட பார்த்துக்கோமா. நீங்க அப்பாவை பாத்துக்கங்கன்னு சொன்னத நான் தான் தப்பா நினைச்சிட்டேங்கய்யா. ஆதி பரமேஸ்வரன் அப்பாவை விட்டுட்டு சுந்தர அப்பா மேல அதிக கவனம் செலுத்திட்டேன். இதோ பாருமா, இறந்தவரை நினைச்சு இனிமே வருத்தப்பட வேண்டாம். அவரு தன்னோட பூலோக ஆசைகள்லாம் நிறைவேறின சந்தோஷத்துல தான் போய் சேர்த்திருக்காரு. அத தவிர உங்ககிட்ட அவர் ஏதாவது சொல்லி இருந்தா அதை நிறைவேற்றி வைங்க. அவரோட ஆத்மா சாந்தி அடையும். பார்வதிய ஜமீன் கூட்டமைப்பு தலைமை பதவியில உட்கார வைக்கணும். இதுதான் என்னுடைய கடைசி ஆசை. சரிம்மா, அப்ப நான் வரேன். வரேன்ப்பா, போயிட்டோம்.
உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி நேரத்துல இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுதான். ஆனா முன்னாள் தலைவிங்கிற முறையில உங்களுக்கு தகவல் சொல்லணும் இல்லையா? கூட்டமைப்பு தலைமை பொறுப்பு தேர்தல்ல நீங்க கலந்துக்க மாட்டேன்னு சொன்னதுனால ஏற்கனவே நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருந்த நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நந்தினி இன்னைக்கு அன்ன போஸ்டா பதவி ஏற்க போறாங்க. அகிலாவுக்கு விழுந்த முதல் அடி செம. இத சொல்லிட்டு போலான்னு தான் நாங்க வந்தோம். வரோமா? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஏன் தான் இந்த குடும்பத்துக்கு மட்டும் இப்படி அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கும்? பரம்பரை பரம்பரையா ஆதிக்கடவுர் பரம்பரைக்குன்னு இருந்த ஜமீன் கூட்டமைப்பு கைய விட்டு போயிடுச்சு. இவளுக்கு நல்லது செய்யறேன்னு போய் அது மட்டுமா, எங்கேயோ இருந்தாலும் இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையோட உயிரோட இருந்த அண்ணன் அக்காவை பாக்கணும்னு எவ்வளவு ஆசையா தேடி வந்தாரு. அவரும் போயிட்டாரு. இவளுக்கு அப்பான்னு வாயை திறந்து சொன்னாரு, அடுத்த நாளே போய் சேர்ந்துட்டாரு. ஜமீன் கூட்டமைப்பு கைய விட்டு போயிடுச்சு. இன்னும் இவளால என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. அக்கா. இல்லக்கா. இதுக்கு மேல பார்வதிய பத்தி தப்பா ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. அதுக்கு இல்ல, பேசக்கூடாது. நான் இருந்த பொறுப்ப கடைசி வரைக்கும் இந்த பரம்பரையை விட்டு நான் போக விட மாட்டேன். ஜமீன் கூட்டமைப்பு தலைமை பதவி நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரையை விட்டு போக கூடாதுங்கிறதான் என் அண்ணனோட கடைசி ஆசை. அந்த பதவி நம்மளை விட்டு போகாது. பார்வதி, நீ வா. நந்தினி மேடம், இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க. நிறுத்து. நிறுத்து. அன்ன போஸ்ட யாரும் இங்க தேர்ந்தெடுக்கப்பட போறதில்ல. கூட்டமைப்பு தலைமை பொறுப்பு தேர்தலுக்கு ஆதிக்கடவுர் பரம்பரை சார்பா நான் என் மருமக பார்வதியை நிறுத்துறேன். போட்டியில ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் தலைமை பொறுப்புக்கு வர முடியும். கூட்டமைப்பு ஆளுங்க உங்க வீடு தேடி வந்து கேட்டப்போ போட்டியில இருந்து விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப போட்டியில கலந்துக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏன் போட்டியை பார்த்து நீ ஏன் இப்படி பயப்படுற? ஏன் வேற யாரும் போட்டிக்கு நிக்கலனா மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியுமா? போட்டியில போட்டி போட்டு ஜெயிக்க தெரியாதா? போட்டியில கலந்துக்கிறதுக்கு தகுதியான ஆளா ஒருத்தரை நிறுத்துங்க. நான் தாராளமா போட்டியிடுறேன். இந்த தேர்தல்ல போட்டி போடுறதுக்கு உங்க மருமகங்கிற தகுதி மட்டும் போதாது. இந்த ஜமீன் கூட்டமைப்போட விதிகள் என்னன்னு முன்னாள் தலைவியா இருந்த உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. தலைவி பதவிக்கு போட்டி போடுறவங்க முதல்ல ஜமீன் வாரிசா இருக்கணும். அதுக்கு என்ன, பார்வதி ஜமீன் வாரிசுதான். என் அண்ணன் ஆதி பரமேஸ்வரனோட ஒரே பொண்ணு.
அப்படி பார்த்தா ஆதிக்கடவூர் பரம்பரையோட நேரடி வாரிசே பார்வதிதான். நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், முடிஞ்சா நந்தினி பார்வதியோட போட்டி போட்டு ஜெயிக்கட்டும். அப்படி நீ போட்டியில ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, நானே உனக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன் நந்தினி. அகிலாண்டேஸ்வரி மேடம் சொல்றது உண்மைதான். பார்வதி அகிலாண்டேஸ்வரி மேடத்தோட அண்ணன் பொண்ணுதான், ஜமீன் வாரிசு தான். அதனால பார்வதி இந்த தேர்தலில் போட்டி போட எல்லா தகுதியும் இருக்கு. நந்தினி அவங்க கிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சு பதவி ஏத்துக்கிட்டாதான் முறையா இருக்கும். பார்வதியோட அப்பா ஜமீன் தான், ஆனா அவங்க அம்மா ஜமீன் இல்லையே. ஜமீன் வீட்டு வேலைக்காரி தானே. அப்படி இருக்கும்போது பார்வதி எப்படி ஜமீன் வாரிசு ஆக முடியும்? சரியா சொன்னீங்க. பார்வதியோட அம்மா ஜமீன் குடும்பத்து பொண்ணு இல்ல, அதனால பார்வதிக்கு ஜமீன் கூட்டமைப்புல நிக்க தகுதி இல்ல. ஆமா, என்னங்க நீங்க முறைய மாத்துறீங்க? வாரிசு கணக்குல அப்பாவை வச்சு தானே இத்தனை வருஷம் அப்படித்தானே நடத்திக்கிட்டு இருக்கோம். அம்மாவை வச்சு எந்த காலத்துல பாத்திருக்கோம்? ஆமாங்க, அப்பா என்னவோ அதுதான் மகளும் மகனும். அப்படி பார்த்தா பார்வதியோட அப்பா ஆதிக்கடவூர் ஜமீன், அதனால பார்வதியும் ஜமீன் வாரிசு தான். இந்த போட்டியில கலந்துக்க பார்வதிக்கு எல்லா தகுதியும் இருக்கு. போட்டியில கலந்துக்க பார்வதிக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஆனா ஜமீன் கூட்டமைப்புல தலைமை பொறுப்புக்கு யார் தகுதியானவங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு எல்லா தடவையும் போல இந்த தடவை எலெக்ஷன் வேண்டாம். இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜமீன் கூட்டமைப்புல ஒரு அம்மன் கோவில் கட்டி இருக்கு. ஆனா அந்த கோவில் ஒரு பிரச்சனையினால 2 பூட்டு போட்டு பூட்டி இருக்கு. அந்த பிரச்சனைய முடிச்சு பூட்டை திறந்து யாரு கோவில திறக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஜமீன் கூட்டமைப்புக்கு தலைவர். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? இது என்ன சும்மா சாதாரண பிரச்சனையா? 25 வருஷமா முடியாம இழுத்துக்கிட்டு இருக்க பிரச்சனைய இவங்க தனியாளா எப்படி தீர்த்து வைப்பாங்க? அதான எனக்கு ஒண்ணும் புரியல. முடிவே இல்லாத பிரச்சனைய முடிச்சு வைக்க சொல்றீங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடந்தா சந்தோஷம் தானே. சிங்கம்பட்டி அம்மாவே சொல்லிட்டாங்க, 25 வருஷமா மூடி இருக்கிற கோவில யார் திறக்கிறாங்களோ அவங்கதான் இந்த கூட்டமைப்போட தலைவர். என்னங்க உங்க எல்லாருக்கும் இது ஓகே தானே? சரி, அப்போ நாங்க உத்தரவு போயிட்டு வரோம்மா. வாங்கம்மா, வாமா. விடக்கூடாது நந்தினி, விடவே கூடாது. கருமம், இது ஓட்டு போடுற எலெக்ஷனா இருந்தா கூட கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிடலாம், இல்ல ஓட்டு பெட்டியை திருடிட்டு வந்து கோல்மால் பண்ணியாவது ஜெயிச்சிடலாம்.
ஆனா இவனுங்க என்னடான்னா 2 குடும்பமும் வரட்டு கௌரவத்தால பூட்டி வச்சிருக்கிற கோயில யார் திறக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜமீன் கூட்டமைப்பு தலைவர் பதவிங்கிறானுங்க. இதெல்லாம் நடக்கிறதா? வந்திருக்கிறவனுங்க மூஞ்சிங்களெல்லாம் பாத்தியா? எல்லாம் வாழ்ந்துகிட்ட ஜமீன்தாரங்க போல இருக்கு. இவனுங்களுக்கு சோத்துக்கு இருக்கோ இல்லையோ கௌரவத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ண போறோம் நந்தினி? என் வம்சத்துல யாரும் சாதிக்காத ஒரு விஷயம் நான் பண்ண போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்போ அந்த அகிலா தடையா இருக்கா. ஆமா, இது என்ன நமக்கு புதுசா என்ன? நமக்கு தடை அன்னைக்கு தானே அவ பிறந்திருக்கா. ஏன் நந்தினி, இது என்ன கோயில் பிரச்சனை? இந்த கோயில் எதுக்காக பூட்டி வச்சிருக்கானுங்க? இந்த பிரச்சனைய நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்? ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? அது ஒரு சிக்கலான பிரச்சனை ஆண்டி. அதனாலதான் ஜமீன் கூட்டமைப்புனாலேயே 25 வருஷமா தீர்க்க முடியாம கோயில் பூட்டியே கிடக்கு. எப்படியாவது கோவிலை திறக்க வச்சு தலைமை பதவிக்கு நான் வந்தே ஆகணும். அந்த பார்வதி எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து வாழ்க்கை முழுக்க என்ன தோக்கடிச்சு ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சவால் விட்டுருக்கான். ஆனா சவால் அவளை தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கா ஆண்டி. இதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். மிஸ் பண்ண கூடாது நந்தினி. இந்த கூட்டமைப்பு தலைவர் பதவிக்கு பார்வதி வரவே கூடாது. இது வரைக்கும் பார்வதி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா இந்த கோவில் விஷயத்துல என்ன அவளால ஜெயிக்கவே முடியாதா? எப்படி நீ அவ்வளவு உறுதியா சொல்ற? இந்த கோவில் பிரச்சனை பத்தி பார்வதிக்கு எதுவுமே தெரியாது. என்ன பிரச்சனைன்னு பார்வதி தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அத நான் முடிச்சே வச்சிருவேன். அதனால கண்டிப்பா தலைமை பதவி எனக்கு தான். நான் தான் கூட்டமைப்பு தலைவி. ஆகணும் நந்தினி, நீ கூட்டமைப்பு தலைவர் பதவிக்கு வந்தே ஆகணும். உனக்கு என் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஆனா ஒரு விஷயம் நந்தினி, எந்த பரபரப்பான நேரத்திலையும் அகிலா பார்வதிக்கு துணையா இருக்காங்கறத மட்டும் நீ மறந்துடாத. புரிஞ்சுதா? மறக்க மாட்டேன் ஆண்டி. நண்பர்களா இருந்த ஜமீன் 2 பேரும் எதிரிகளா மாறி சண்டைக்காரங்களா மாறிட்டாங்க. இத ஊர்ல யாரும் எதிர்பார்க்கல. அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த பிரச்சனை அப்புறம் ஊர் பிரச்சனை ஆயிடுச்சு. 2 ஊர்க்காரங்களும் அடித்தடி கலவரம்னு இறங்கிட்டாங்க. 2 ஊரும் கலவர பூமியா மாறிடுச்சு. எனக்கு மரியாதை கிடைக்காத கோவிலை திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு கோவிலுக்கு ஒரு பூட்டை பூட்டி இப்ப கோவிலுக்கு 2 பூட்டு ஆயிடுச்சு. இந்த 25 வருஷத்துல கோயிலை திறக்கிறதுக்கு எந்த முயற்சி எடுக்கலையாமா? இந்த 25 வருஷத்துல 2 ஜமீன் கிட்டயும் பல தடவை பேசி பார்த்தாச்சு. ஆனா அவங்க அன்னைக்கு இருந்த மாதிரியே இன்னைக்கும் பிடிவாதமா தான் இருக்காங்க. ஜமீன் 2 பேரையும் சமாதானப்படுத்தி சம்மதிக்க வச்சாதான் கோவிலை திறக்க முடியும். கோவிலை திறக்கணும். அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் தரேன். யோசிக்காதீங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் கேளுங்க. நீங்க கேட்ட பணத்தை விட நான் அதிகமாவே தரேன். எனக்கு கோவிலை திறக்கணும், அவ்வளவு. கோயில் விஷயத்துல தலையிடாம இருக்க உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. சொல்லுமா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. அதை விட டபுள் மடங்கா நான் தரேன். நீ புறப்படலாமா? அவரு இருக்கிறதுனால தானே உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கிறதுக்கு பிரச்சனையா இருக்கு. அவரு இல்லனா முதல் மரியாதை உங்களுக்கு தான் கிடைக்கும். இத பார்மா, அவன் உயிரை எடுக்கணும்னு நினைச்சிருந்தா
25 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்திருப்பேன்.